நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலை கூடி வந்திருக்கிறோம். உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 38 சங்கீதம் 138 138 1-3-8. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனத்தை சொல்லுகிற தாவீது எதை வைத்து சொல்லுகிறான் என்றால், 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திரு. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு நீர் என்ன செய்தீர் என்று சொன்னால் மறு உத்தரவு கொடுது. இந்த உலகத்தில் சிலர் போய் ஆண்டவரே என்று வேண்டுகிறார்கள். அங்கங்கே உத்தரவு ஒன்றும் கிடையாது, பேசுகிறதில்லை. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பேசக்கூடாத மண்ணோ மரமோ அல்ல. எனவே அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆனால் நான் சொல்லுகிறேன், நாங்கள் இந்த 5 மாதங்களிலும் பலவிதமான துன்பங்களின் மத்தியிலே நடந்து வந்தோம். ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிறது, நம்மை இன்றைக்கும் சத்தியத்திலே நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்மை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லுகிறதை விட நம்மை நடக்க பண்ணி வந்தார் என்று சொல்லலாம். நம்மை தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து 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 கர்த்தர் நம்மை நடக்க பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதேவேளை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டிவிட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீட்டி அந்த வலது கரத்தினாலே ரட்சித்தார் என்று விசுவாசிக்கிற நான் எப்படி அறிக்கை செய்கிறேன் என்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று, அவருடைய கரத்தின் கிரியை ஒருபோது நெகிழ விட மாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிக்கங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எனவே இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பலவிதமான துன்பங்கள் மத்தியிலே நடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? துன்பத்தை கண்ட எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு தான். இன்றைக்கு பலவிதமான காரியத்திலே நம்மை மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறார், தொடர்ந்து மகிழ்ச்சி ஆக்குவார் என்று விசுவாசிக்கிறேன். அப்போ சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்க பொழுது எப்படின்னா, ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறார் என்று சொன்னானே, 6ஆம் வசனத்தை வாசிக்கும் நாங்கள் பார்க்கிறோம். எப்படி இருக்கு? கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை ஆனவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நம்ம ஆண்டவர் யாரு? உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்தவனை என்ன செய்கிறாராம்? நோக்கி பார்க்கிறார். நானும் நீங்களும் தாழ்வில் இருந்த போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்தார். இன்றைக்கு சில நேரங்களில் மனிதருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்கிறவங்க 2 நேரம் சாப்பிட்டாங்கன்னா இப்போ அது ஒரு மாதிரி குளற தூக்கிடுவான். பார்த்துருக்குறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, பழச மறந்துட்டியாடா அப்படின்வாங்க. ஏன் மறந்துட்டான்? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்? ஆனால் கர்த்தரோ உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறார். எனவேதான் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. எனவே அவர் வந்து பிள்ளைகளோடு கூட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவித்த தேவன் அவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்று துன்பங்களை அனுபவித்த நிலையிலே இங்கே இருக்கலாம். அது ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது போனால் வீணான பழி சுமத்துதல், மனதை நோகடிக்கத்தக்கதான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் காணப்படலாம்.
இதனாலே ஒரு துன்பம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் துன்பம் என்றால் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் சற்று தேடி பார்த்த பொழுது, அந்த துன்பத்திற்கு அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு அடைமொழி என்ன, அல்லது போனால் அதற்கு ஒத்த இது என்னன்னு சொன்னால், துன்பம் என்றால் அல்லல், வேதனை, இடர். நாம் எடுக்கிற ஒவ்வொரு செயலிலும் எதிர்பாராத விளைவுகள் வருகிறது, மாறுபட்ட பாதகமான அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகிறது, அது இடராக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எத்தனையோ காரியங்களை நினைத்திருப்பீர்கள், செயல்பட ஆரம்பித்திருப்பீர்கள். அந்த வழியிலே போகும்போது அவைகள் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக நடந்திருக்கலாம். அதேவேளை இடும்பை, வறுமை, இன்னல், இது கஷ்டங்கள் அல்லது துயர், பீடை என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்வி, இழப்பு, கவலை அல்லது எதிர்பார்ப்புகளாலே உடலாலும் உள்ளத்தாலும் நோகும் ஒரு நிலைமைதான் துன்பம் என்று அங்கே போட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த துன்பம் எப்படியெல்லாம் வருது அப்படின்றத நாம் முதலாக தெரிந்து கொள்ளணும். முதலாவது, துன்பம் எல்லாம் பிசாசினால் அதை வரும் அப்படின்னு நாம் ஒரே முடிவு கட்டிடக்கூடாது. துன்பங்களை நாமவே தேடிக்கொள்ளுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. நமக்கு தேவையான துன்பத்தை அள்ளி கட்டி வச்சுக்கிற நிலைமை இருக்குது. ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியிலே ஏற்படுகிற ஒரு காரியம், அந்த நிமித்தமாக நாம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு நம்முடைய வாழ்க்கை துன்பத்துக்குள்ளே போகிறது என்று சொன்னால், அது எப்படி அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நிச்சயமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரத்தான் செய்யும். உதாரணத்துக்கு ஒரு சட்டம் போட்டுருக்குறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வேகமாக போகக்கூடாது, இது வளைவான இடம், இல்லை நான் வேகமாக தான் போவேன். போனால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். எனவே ஆண்டவருடைய வார்த்தை இப்படித்தான் நமக்கு எந்தெந்த இடத்துல எப்படி நடக்கணும், எப்படி இருக்குன்னு எச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி கீழ்ப்படியப்பா, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லும் பொழுது, இல்லை என்று சொல்லி ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அவன் துன்பத்துக்கு முகம் கொடுக்கிறான் என்று சொல்வேன். அதேவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமாக தேவையற்ற காரியங்களை தலையீட்டின் மூலமாக இப்பொழுது அது எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் எல்லாம் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்ற நினைவில் இருப்பாங்க. அது மனிதர்களுடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் தகாததாக தோன்றும். ஆனால் இந்த காரியங்கள்லாம் இப்போ சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற முடிவோடு கூட செயல்படும் பொழுது பின் நாட்களிலே அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், கண்ணீர் நிறைந்த துன்பத்தையே தரும். அதற்கு மாற்றீடு எதுவுமே செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஏன் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம், அல்லல்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நானாக தேடிக்கொள்கிறது ஒன்று, அதேவேளை தேவனால் வருகிறது ஒன்று, பிசாசினால் வருகிறது ஒன்று, இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ நாம தேடிக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், வினையை வச்சுட்டா திருப்பி என்னதான் இருக்க முடியும்? அதைத்தான் இருக்க முடியும். வாழ்க்கையில் நம்ம எதை செய்கிறோமோ அதைத்தான் அனுபவிப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் மாற்று கருத்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு, என்ன நன்மை செய்யணும் அந்த நன்மைக்கு ஏற்ற நன்மையாக இருப்பேன், நான் என்ன தீமை செய்யணும் அந்த தீமையை அனுபவிப்பேன். அது எந்த இதுவும் இல்லை. கத்தரை என்ன தான் ஆடினேன்னா, பாடினேன்னா, துதிச்சேன்னா, தலைக்கு உத்திரமாக அடித்தேன்னா ஒன்றுமே நடக்காது. எது செய்கிறோம், அதனால தான் எதையுமே செய்கிறதுக்கு முன்பதாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசிச்சு செய்யணும். செஞ்சோம்னாக்க நாம் நம்ம பாதுகாத்துக்கொள்ளும். தீமை என்று தோன்றுகிறது அல்லது போனால் பொல்லாங்கு என்று தோன்றுகிற ஒன்றை தேவ பிள்ளைகள் எக்காரணத்துக் கொண்டும் செய்கிறதுக்கு தங்களை அர்ப்பணித்து விடக்கூடாது, முற்படக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் பாருங்கள், பேதுரு இயேசுவை பின்பற்றி பரலோகத்தில் கீ உனக்கிட்ட தான். பூலோகத்தில் கட்டுறது ஏதோ கட்டப்படும், பரலோகத்தில் கட்டுற இந்த பரலோகத்தில் கட்டுறது எது கட்டப்படும், பூலோகத்தில் அவுத்து விடுறது ஏதோ எல்லாம் சொன்னாரா? எல்லா ஆசீர்வாதமும் சொல்லி அவன் இயேசுவுக்கே போதனை செய்கிறாள். சாதாரண ஆள் கிடையாது தானே, இயேசுவுக்கு போய் போதனை செஞ்சான். அப்படிப்பட்ட ஆள். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ இளைஞனாக இருக்கிற, இஷ்டப்படியெல்லாம் செய்வ, ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் அறையை கட்டுறதுக்கு இன்னொருத்தன் கையை நீட்டுவா, அவன் கொண்டு போவான். அவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீ இள வயதுள்ளவனாக இருக்கும்போது உன்னை நீயே என்ன செய்வ, அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்கள் நடந்து திரிவ. இதுதான் சரி, இப்படித்தான் சரி, அப்படித்தான் சரி, இப்படித்தான். ஏன்னா இப்போ பலன் இருக்குது. ஆனால் நீ பலன் குன்றி போயிருக்கிற நேரத்தில் உனக்கு இவைகளெல்லாம் வினைகளெல்லாம் வரும்.
அப்படின்றது தானே அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எனவே தான் நீதிமொழியோட புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அவன் எப்படி எதை செஞ்சாலும் கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் கவனித்து கண் கூர்ந்து பார்க்கிறார். இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து இது தீமையா இருக்குது, இது வேணாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அவன் நிதானமாய் நடக்கிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே துன்பம் வராது. அவன் துன்பத்துக்கு தன்னை தப்பித்துக் கொள்வான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஒரு இது என்னன்னா, நாமவே நமக்கு தேடிக்கொள்கிற துன்பம். இன்னொன்று எப்படின்னா, தேவன் அனுமதித்து வருகிற துன்பம், அதே வேளை தீய மனிதர்களால் வருகிற துன்பம். இன்றைக்கு இப்படிப்பட்ட எந்த துன்பத்திலே நான் நடந்து வந்தாலும் கூட கர்த்தர் என்ன செய்வார்னா, இந்த மாலை வேளை என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கத்தக்கதான வழிகளை வைத்திருக்கிறார். அதை நான் செய்யும்போது நிச்சயமாக என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக வழி நடத்துவார் என்று நான் விசுவாசி. அப்ப இந்த துன்பங்களுக்கெல்லாம் யாருக்கு வரும், எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி. முதலாவது நாம தேடிக்கொள்கிற துன்பம். இப்ப தேவனால் அனுமதிக்கப்படுகிற துன்பம் யாருக்கு வரும் அப்படின்னா, நீங்க சங்கீதங்களுடைய புத்தகம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என்னதான்? நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை. அப்ப யாருக்கு துன்பம் வரும்? நீதிமானுக்கு அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள் வரும். அது தேவன் அறிந்தது, தேவனால் அனுமதிக்கப்பட்டது. நீங்க ஒன்றும் அவசரப்பட வேணாம், நான் சொல்லுவேன். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த நேரங்களிலே நமக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல போய் நாம் சுகமாக தங்க முடியும். உங்களுக்கு தெரியும், திரு நாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி என்ன செய்வான்? சுகமாக இருப்பான்னு பாட்டு படிப்பீங்க. தேவனுடைய நாமம் ஒரு அடைக்கலம். அதில் அந்த இடத்துல நீதிமானுக்கு மட்டும் இடம் இருக்குது. நீங்கள் சங்கீதங்களில் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கும் பாவிக்கும் உள்ள சபைகளை பற்றி சொல்லுது. இருக்கா? நீதிமான்களுடைய சபை, பாவிகளுடைய சபை. அப்ப என்னது? நம்மளை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறார்? நீதிமான்களுடைய சபையில வச்சு அங்க பாதுகாத்துக்குள்ள அரணாக இருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த நீதிமான்கள் என்ன, யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப தேவ பக்தியாய் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் துன்பம். நீதிமான் தேவனுக்கு பக்தியாய் நடக்க வேண்டும் என்று விரும்புவான். நீங்க இந்த வசனம் அடிக்கடி சொல்ல, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பம். நல்லது, சொல்லிக்கிட்டே போறோம். ஆனால் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறதுக்கு மனம் இருந்தாலே துன்பம் தான். ஏன்னா அந்த மனம் இல்லை அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். மனது இருந்தால் நமக்கு துன்பங்கள். அவன் தான் நீதிமான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள் வருகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தேவனால் அனுமதிக்கப்பட்ட துன்பத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை. அவன் வீட்டில் ஆசீர்வாதம், வெளியில் ஆசீர்வாதம். அவன் எல்லா மனிதருக்கு முன்பதாக ஒரு மேன்மையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் பிசாசு அதற்கு எதிரடியாக செயல்பட்ட போது தேவனால் அனுமதித்த துன்பம் அவனுக்கு வந்தது. அந்த துன்பத்தின் நடுவிலும் கூட அவன் தேவனை தூசிக்கல, தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான், தேவனை போற்றுகிறவனாக இருந்தான், தேவனோடு எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கல. ஏனென்றால் அவன் அது தேவனால் அனுமதித்தது என்று அவன் விசுவாசித்தான். நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையும் பெற வேண்டாமோ என்று. ஆனால் பிசாசு தான் செஞ்சான், ஆனால் தேவனை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் எனவேதான் தேவன் அவனை கைவிடவில்லை. இந்த மாலை வேளை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்கும்போது நாம் தேவனை தூஷிக்கிறோம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம், தேவனுக்கு விரோதமாக பேசுகிறோம். ஆனால் எப்படி நீங்க சொல்றீங்க, என்ன ஆண்டவர்கிட்ட போய் அப்படினாலே தேவனுக்கு விரோதமா போனதுதான். பெருசா ஒன்று கொடி பிடிச்சிட்டு போக தேவையில்லை, நோட்டீஸ் அடிக்க தேவையில்லை. என்றைக்கு நான் தேவனை சந்தேகப்படுகிறேனோ அன்றைக்கு தேவனை விட்டு தூரமாய் போனேன், அன்றைக்கு தூசிக்கிறேன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏனென்றால் தேவன் மகத்துவமுள்ள தேவன், என்னை அறிந்தவர், தாயின் கருவிலே தோன்றினது முதல் என்னை ஆதரித்தவர், தோன்றதற்கு முன்பதாகவே பேர் சொன்னவர், இதுவரைக்கும் தூக்கி சுமந்தவர், நாளைக்கும் தூக்கி சுமப்பார் என்கிற தைரியம் இருக்குமே. ஆனால் தேவனை நம்பின ஒருவனும் தேவனை தூஷிக்கிறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நான் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். உட்கார்ந்திருந்த நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத காரியம். இன்றைக்கும் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு தேவைகளை சதித்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு வியாதிகளை குணப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவராகத்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்டார் என்பதே பெரிய ஒரு காரியம். அது மேலான ஒரு விசேஷித்த காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க பார்ப்பீங்கன்னா, அதாவது வந்து ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி, அந்த சந்ததிக்கு தேவனாலே அனுமதிக்கப்பட்ட ஒரு துன்பம் வருகிறதை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் யாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். என்னது? ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாமுக்கு என்னன்னு தெரியாது, எங்கன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆண்டு சொல்றார், எப்படி? உன் சந்ததியை 400 வருஷம் உபத்திரவத்துக்குள்ள நடத்துவேன். அப்படித்தானே? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 400 வருஷம் உபத்திரவத்துக்குள்ள நடத்துவேன். ஆனா நீ சமாதானமா படுத்துக்க அப்படின்ட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் அந்த வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு பெற்றெடுத்த யாக்கோபு அங்கே அவன் பெற்றெடுத்த 12 பிள்ளைகள். அந்த நேரத்தில் பெரிய பஞ்சம், எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போறாங்க. எகிப்து தேசத்தில் போய் கோசோன்ல இருக்கிறாங்க. அங்கே இருந்து அவர்கள் பழுகி பெறுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அவர்களுக்கு விரோதமாக ஒரு சக்தி எழும்புகிறது, அவர்களை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறது. நீங்க யாத்ராமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க பார்க்கிறீங்க. செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். என்னது வேதனை, உபத்திரவம், அடி எல்லாம் படுறாங்க. 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்கட்டாரு. ஆனா இது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. ஆனா என்ன தெரியுமா சொன்னாரு? அவர்கள் புறப்படும் போது இந்த 400 வருஷமாக இஸ்ரவேலருக்காக எகிப்தியன் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை எடுத்துட்டு போவாங்க. சில வேளை தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னையும் என்னையும் பலவிதமான உபத்திரவத்தின் பாடுகளுக்குள்ளே நடத்தினாலும் நான் ஒன்றை சொல்லுகிறேன், உனக்கும் எனக்கும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. தேவன் தம்முடைய கரத்தினாலே உன்னையும் என்னை உயர்த்துவார் என்பதை மறந்து விடாதே. உன் பிள்ளைகளை உயர்த்துவார் என்பதை மறந்து விடாதே. சபையை உயர்த்துவார் என்று மறந்து விடாதே. உன் குடும்பத்தை உயர்த்துவார் என்று மறந்து விடாதே. நான் விசேஷமாக ஒரு காரியத்தை சொல்வேன் என்றால், இலங்கையில் இருக்கிறவங்க குடும்பங்களாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கிறவங்க குடும்பங்களாக இருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் நிமித்தமாக தேவன் அவர்களையும் உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் தேவன் பார்க்கிறார், எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கொஞ்சம் யோசித்து பாருங்க பாப்போம். யோசேப்பை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, யோசேப்பு சும்மா இருந்தவனை கூப்பிட்டான்னு சொப்பன போன கிழமைன்னு சொன்னேன், எல்லாம் காட்டினார். காட்டி முடிச்சுட்டு என்னது? உபத்திரவத்தின் பாதை, துன்பங்களை அனுபவித்தான், வேதனைகளை அனுபவித்தான். எது வரைக்கும்? அவனுக்குன்னு கர்த்தர் நியமித்த நேரம் வரும் வரைக்கும். அங்க கொண்டு போன எப்படி? சிங்காசனத்தில் கொண்டு போய் உயர வச்சார். இன்றைக்கு துன்பத்தை அனுபவிக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ உண்மையோடு கூட தேவனை ஆராதிப்பாய் என்றால் உனக்கும் கூட ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தேவன் யாரை பட்சபாதத்தோடு நேசிக்கிறவர் இல்லையே. தெரிந்து கொண்டவர் எல்லாரையும் ஒரு மாதிரி தானே தெரிந்து கொண்டவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை தெரிந்து கொண்டே அவருக்கு விரோதமாக கூட செயல்படலாம். ஆனால் தெரிந்து கொண்டவர்கள் உண்மையாக செயல்படுவார்கள். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒருபோதும் மறந்துவிட அவர் மனுஷன் அல்ல.
மறக்கவே மாட்டாரு. மனுஷன் மறந்துடுவான், மனுஷன் மாறிடுவான். அதான் ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபையும் சமாதானமும் உன்னை விட்டு எடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும் அற்புதத்தினால். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாக்கோபு என்ன செய்யறான்னு சொன்னா பார்வோனுக்கு முன்பதாக நிக்கிறான். இப்ப அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்ன தெரியுமா, யோசேப்பு செத்து போனா, அப்போ செத்து போன பார்த்துனா ஆளுதான் எல்லாம் முடிஞ்சு. இப்ப யோசேப்பு அங்க எகிப்துல பெரிய ஆளா இருக்கிறான். இவனெல்லாம் போயிட்டு தானியம் எடுக்கும்போது அவன் சொன்னா, உங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்கான் தானே, அவனுக்கு தான் தெரியுமே, இவனும் என்ன விளையாட்டு போனாலும் அவனுக்கு தெரியும். அவன் என்ன சொன்னா, தம்பி இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு நீங்கள் 47 வாசிங்க. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாக சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம், சஞ்சலம் மிகுதியாக இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே இப்போ எங்கே போகிறாரு, அவரு எகிப்துக்கு போகிறாரு. போனோன்னா பார்வோனுக்கு முன்னதாக கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தினோன்னா பார்வோன் கேட்குறான், உங்களுக்கு வயசு என்னையா அப்படின்னு. வயசை கேட்டால் என்ன சொல்லியிருக்கணும், வயசு தான் சொல்லியிருக்கணும் இல்லையா? அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஏன் வயசு எங்கள் முற்பிதாக்களுக்கு இன்னும் கிட்ட வரல அப்படின்னா. யார் முற்பிதாக்கள்? ஆபிரகாம். 25:7-8 வாசிங்கன்னா தெரியும். ஆபிரகாமுடைய ஆயுசு நாள் எவ்வளவு பார்க்காம சொல்லுங்க, போக மாட்டாங்கன்னு யாராவது? ஒரு 85 வச்சுக்கோமே. எவ்வளவு? 175. இவனுக்கே 120, 130 ஆச்சு. அவன் சொல்கிறான் என்ன தெரியுமா, பிதாக்களுடைய நாட்களுக்கு இன்னும் நான் வரல, அவர் 175 வயசுல செத்துட்டார். நான் இப்போ என்னதை சஞ்சலமும் தவிப்பு தான் என் வாழ்க்கை, துன்பம் தான் ஐயா, அதோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். ஆனால் இப்போ இப்படி இருக்கிறவன் பாருங்க என்ன நடக்குன்னா, யோசேப்பு அங்கே என்ன செஞ்சுட்டான், போனோன்னு எல்லாரும் பார்த்துட்டோன்னு என்ன சொன்னா, உன் தம்பியை நீ கூட்டிட்டு வா அப்படி தானே சொன்னா. தம்பியை கூட வாசிக்கலாம். நான் பார்த்தா நம்ம தெரியும், ஆதியாகமத்தின் புத்தகம் 43:6 அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் அப்படின்றான். நீங்கள் போய் சும்மா இருக்க வேண்டியதான்டா, இன்னொரு தம்பி, அவன் தான் சொன்னான் தம்பி இருக்குன்னு. இவனுக்கு சொல்வானா? சொல்லலை. அவன் சொன்னான் உனக்கு ஒரு தம்பி இருக்கு, அவனை கூட்டிட்டு வான்னு. இப்போ ஏற்கனவே ஒருத்தனை இழந்துட்டேன், இவனை இழக்கணுமா, ஏண்டா சொன்னீங்க அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு பிறகு அவனை அனுப்பிட்டு இப்போ செய்தி வந்தா எப்படின்னா, அங்கே யார், யோசேப்பு பெரிய ஆளாக இருக்கிறான், அங்கே இருக்கிறான்னு சொன்னோன்னு இவன் போகிறான். அங்கே போகணுன்னு பாருங்க, 46:30 அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா எப்படி கேட்குறான். நான் எப்பயோ நீ செத்து போனேன்னு நினச்சேன்டா, ஆனால் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா, உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம், சந்தோஷமா இருக்கிறப்பா, நான் நினைக்கவே இல்லை. அதனால தான் என்ன செஞ்சான் தெரியுமா, யோசேப்பு உயிரோட இருக்கிறான்னு யாக்கோபு என்ன செஞ்சான், இல்லை பொட்டி படுக்கையில் எடுத்து நாம் எங்கே போயிடுவோம், யோசேப்பை பார்க்கணும். எங்கே போவோம் போல அது நான் நினைக்கிறேன் 45 கடைசி வசனமாக தான் இருக்கும். ஆமாம், வாசிங்க பாப்பா அந்த வசனம், யாராவது எடுத்தவங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து. 46:1 வாசிங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். சரி, இது வாசிட்டீங்க, அதுக்கு முதல்ல உள்ள வாசியாதானே விளங்கும். அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது என்ன செஞ்சா, இஸ்ரவேல் என்ன செஞ்சா, தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கிட்டு எங்கே போயிட்டான், பெர்செபாவுக்கு போயிட்டான். எதுக்கு போனா, எங்கே போகணும், இவன் யோசேப்பிட்டு தான் போகணும். ஐயோ இத்தனை வருஷம் பார்க்கல, அவனுக்காக துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன், கண்டுட்டனேன்னு ஓடி போயிருக்கணும். நம்ம அங்கே தானே ஓடி போவோம். கடவுள் என்ன கடவுள், நமக்கு உயிரோட மகன் இருக்கிறான், அவனை விட மேலே என்னது, இவனைத்தானே. ஆனால் யோசேப்பு என்ன தெரியுமா சொன்னா, இந்த யாக்கோபு, என் ஆண்டவர்னால தான் உயிரோடு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன்.
எனவே நான் புறப்பட்டு போவேன். போயிட்டு பலி செலுத்துறா. போயிட்டு அதுக்கு பிறகு பார்வோன் முன்னால் நின்றுட்டு சஞ்சலம் தவிப்புதான் எல்லாம் சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு அவனுடைய உள்ளமானது மன நிறைவினால் இருக்குது. எப்படின்னா, யோசேப்பு இப்ப எங்க இருக்கிறான்னா சிங்காசனத்தில் இருக்கிறான். அவனுடைய மேற்பார்வையில தான் எகிப்து தேசமே இருக்குது. எங்களையும் போஷிக்க, எங்களையும் வழிநடத்த, எங்களையும் ஆதரிக்க என் மகன் இந்த அளவுல வந்துட்டான்னு மகிழ்ச்சியில துதிக்கிறான். அப்படித்தானே? கூடாரத்துக்குள்ள அப்ப என்ன வருது? மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் அப்ப என்ன நடக்குது? யாக்கோபுடைய வாழ்க்கையில் மனநிறை வந்தோடனே அங்க என்ன நடக்குது? அந்த கூடாரத்துக்குள்ள மகிழ்ச்சியின் கம்பீரத்தின் சத்தம் வருது. நமக்கு அற்புதம் ஆண்டவர் செய்யும் போது நம்முடைய கூடாரங்களில் கூட என்ன வரும்னா கம்பீரமான சத்தம் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுக்கு யாக்கோபு மாதிரி நடக்கணும். எப்ப தெரியுமா? ஆண்டவருக்கு பலி செலுத்த, ஆண்டவரை நோக்கி போர்க்க, மற்ற எல்லாத்தையும் விட ஆண்டவரை முன்னுக்கு வைக்க நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எடுத்தாதான் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். பார்த்துட்டு ஓஹோ இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும், அவர் முடிவு எடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தாவீதை பாருங்க. தாவீது என்னது? அவன் சும்மா இருந்தவனை அவனை கூப்பிட்டு ராஜாவா அபிஷேகம் பண்ணி அவனுக்கு என்னது? வாழ்நாளெல்லாம் துன்பம் தான். எங்கே ஓடுறது, எப்படி ஓடுறது, என்ன செய்யறது இல்லை. நீங்கள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் சவுல் கையிலே நான் சாவேன், அப்படி தானே சொன்னா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வேன்? சவுல் கையாலே நான் சாவேன் அப்படின்ட்டு அந்த துக்கத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதெல்லாம் என்னன்னா அவனை கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. அநேக பாடுகள், அநேக துன்பங்கள், அநேக உபத்திரவங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த 5 மாதத்திலும் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் போகிற இடங்களாக இருக்கலாம், அதிகாரிகள் மத்தியில் இருக்கலாம், எத்தனையோ இடங்களில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் காலையில் எழுந்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை, எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அத்தனை இடத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு உயர்வை தந்து கொண்டு இருக்கிறார். அது நீங்கள் மறந்துடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்னொரு காரியம் நம்ம நினைச்சோம்னா, இப்படி துன்பங்கள் வந்தாலும் கூட நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சமமாக என்னை மகிழ்ச்சியால் திருப்தியாக்குங்க ஆண்டவர். சங்கீதத்தில் மோசே ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. சங்கீதம் 90 14-15 வாசிக்கும் பொழுது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்றான். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மோசே அறிஞ்சிக்கிட்டான். இதெல்லாம் கர்த்தரால வந்ததுதான், கர்த்தரால வந்ததுதான். இப்போ அவன் சொல்றான், நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக்கும் சொல்கிறான். மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்க, நாங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் இருந்தோம், இப்போ எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. எப்போ? வாழ்நாளெல்லாம் நாங்கள் இனிமே இந்த மாதத்தில் அந்த தொடர்ந்து தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து என்னை வழிநடத்தணும், தொடர்ந்து என் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு என்னதான்? காலையில் என்னதான்? உம்முடைய கிருபை எப்படி இருக்கான்? காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக, காலையில் திருப்தியாக்கணும். காலையில் என்ன செய்யணும்? நல்ல பிளாங்கெட்டுக்கு ஒரு பிளாங்கெட் 4 பிளாங்கெட் போட்டு என்ன செய்யணும்? ஹான்னு தூங்கணும். திருப்தியாக்குங்க, திருப்தியாக்குங்க. கடைசியில் எந்திரிச்சோன்னு சொல்ல எப்படி தெரியுமா? கர்த்தர் தமக்கு சித்தமானவனுக்கு நித்திரையை கொடுக்குறார். வேற ஒன்று என்னது? நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறார். அவனுக்கு தூக்கம் வரல, அவனுக்கு 1008 பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு பாருங்க எப்படி தர்றாரு. காலையில தட்டி எழுப்புகிறார், என்னை தட்டி எழுப்புகிறார். எதற்காக என்றால் கிருபையை கொடுக்கிறதுக்காக. அந்த கிருபை போதும், அந்த கிருபை போதும், அந்த கிருபை வழிநடத்தும், அந்த கிருபை ஆசீர்வதிக்கும், அந்த கிருபை உயர்த்தும். உன் தேவையை சந்திக்கிற கிருபை, உன் வியாதியை போக்குற கிருபை, உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிற கிருபை, படிப்பு ஆசீர்வதிக்கிற கிருபை, வேலை ஆசீர்வதிக்கிற கிருபை, நீ போகும்போது பாதுகாக்கிற கிருபை, அந்த கிருபை காலையில கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். நாம காலில் கத்தரை தேடுறது இல்லையே, அவர் வந்து நிற்கிறாரு. மோசே சொன்னாரு, நீ எழுந்து அதிகாலையிலே வந்து நில்லு, நான் உனக்கு முன்னதாக நிற்பேன். வீட்டில் பக்கத்தில் பெட்டில் அப்படியே பக்கத்தில் நிற்கிறாரு. அவருக்கு முடிஞ்ச போட்டு ஒரு படுக்கையை போட்டு படு, ட்ரை பண்ணுங்க. காலையில் 4 மணிக்கு வேலைன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு போறீங்க தானே? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தை நாடி பாருங்க. காலை ஜெபம் வந்து ஒரு விசேஷித்த ஜெபம்.
அந்த காலை ஜெபம்தான் நம்முடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் ஒழுங்கா தேவ சமூகத்தில் இருக்க கிருபை செய்கிற ஜெபம். காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஜெபிச்சு நல்லா ஜெபிச்சு பாருங்க. ஆனால் சத்தம் போட்டு பக்கத்து வீட்டுக்காரனை எழுப்பிடாதீங்க, அது வேற தொல்லையா போகிற. இவர் சொன்னார் நாங்கள் ஒரு ட்ரம் அடித்து பாட்டு படித்து ஜெபம் பண்ணி அவன் வந்துடு, அதெல்லாம் செய்யாதீங்க. அமைதியாக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. ராத்திரில ஜெபிக்க முடியுமா ஜெபிங்க. ஜெபந்தான் நமக்கு ஆயுதம். அந்த ஆயுதம் நம்மகிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேணுமா ஜெபிங்க. எனவே காலைதோறும் அந்த கிருபை நமக்கு வேணும். அதே வேளையில் நமக்கு மனிதர்களால் வருகிற துன்பங்கள் இருக்கிறது. அந்த துன்பம் எப்படின்னா, நம்ம நினைப்போம் எல்லா மனுஷரும் நல்லவங்க தானே, நினைக்கிறது தானே, எல்லா மனுஷரும் நல்லவங்க. மோசஸ் ராஜசேகர் ஒரு பாட்டு படிப்பார். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நான் நினச்சேன், அந்த நேரம் கொளுத்து போய் நினச்சிங்க தேவனையே மறந்துட்டேன். உளுத்து போன மனித வாழ்க்கை, எல்லாம் பால். ஐயோ பால் தான், அது பால் கல்லான்னு தெரியும் குடித்ததுக்கு பிறகுதான். யோவா ராஜா கிட்ட வர்றான். அப்னேர் வந்து ஒரு நல்ல மனுஷனா போறான். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா, தாவீதுடைய வீட்டாருக்கும் சவுலுடைய வீட்டாருக்கும் ஓயாத யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்த்தா இந்த யுத்தமெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டா யார்கிட்ட போறான்? ராஜா கிட்ட போறான். போய் சமாதானமான நிறைவோடு கூட அவன் திரும்பி போகிறான். ஆனால் வஞ்சகம் பிடிச்சவன் தான் ராஜாவுடைய தளபதியாகிய யோவாப். அப்படிதானே? அவன் உள்ளத்துல எல்லாம் அப்படியே கருமையா இருக்கு, கசப்பு. எது? தன் தம்பியை கொன்னுட்டானே, பழி வாங்கணும். அப்படியே வந்துட்டான், போட்டும், ஏதோ நன்மையான காரியம் நடக்க போகுது, எதுவுமே அதெல்லாம் யோசிக்கலை. வந்துட்டு போனானா, இன்னைக்கு தான் சந்தர்ப்பம், இனிமே அந்த பக்கம் வரமாட்டான். போய் கூப்பிடுறான், அப்பனேரே அப்பனேரே அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவன் நினைச்சிட்டானே தெரியுமா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டான். என்னப்பா ராஜா எதுவும் சொல்லி அனுப்புனாரா செய்தி? ஏன்னா அவன் வாசிச்சிருப்பான் போல இருக்கு. தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் ஓடி போன போது நாகமான் ஓடி இறங்கி வந்து என்னப்பா சொன்னார்னு கேட்ட மாதிரி ஏதோ செய்தி வருதுன்னு போனான். கூப்பிட்டு நண்பனை போல நடிச்சு ரகசியமா குத்துனாம் பாருங்க. ஒரு குத்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு வந்துருச்சு. இருக்கா வேதத்தில்? இல்லையா? இருந்த மாதிரியும் இருக்கிற மாதிரி ரகசியம் பேசுகிறவன் மாதிரி. அப்படி நீங்கள் பார்த்தீங்க, வாசித்து பாருங்கள். இப்போ என்னது, குத்தி கொண்டுட்டானா? கொண்டுட்டு அவன் மாதிரி ஒரு கெட்டிக்காரன் இல்லை பாருங்கள். வாசிங்க 2ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. 2 சாமுவேல். தாவீது யோவாவையும் அவனோடிருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு விரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றார். அவர்கள் அப்னேரை இல்ல 36ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாய் இருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. என்னது? அப்னேர் சொன்னா, இந்த யோவாப்பிட்ட சொன்னா, யோவாப்பு நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ரெட்டு எடுத்து துக்கம் கொண்டாடணும்ப்பா, அப்னேர் செத்து போயிட்டான். யாரு கொன்னதுன்னு அவனுக்கு தெரியாது. யாருக்கு? தாவீது ராஜாவுக்கு தெரியாது யாரு கொன்னதுன்னு. யாருக்கிட்ட சொல்கிறான்? இவன் மகா எத்தன். எப்படின்னா, ஒரு பொம்பளை அனுப்புனா ராஜா கிட்ட ஒரு நாள். அவள் வந்து எல்லா விளையாட்டும் போட்டோன்னா ராஜாவுக்கு தெரியாதா? ராஜா கூட தேவாவியான சொன்னார் தெரியுமா? ஏய் யோவாப்பு கூட இருக்க இல்லையா, நீர் தேவதூதன் மாதிரி, உமக்கு எல்லாத்தையும் கத்துற அப்படி சொன்னால, எல்லாத்தையும் வெளிப்படுத்துற. இப்போ என்னது, யோவா அப்படி சொல்லிட்டான், நாம் எல்லாரும் துக்கம் கொண்டாடுவோம் அப்படின்னு, எல்லாரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு. இப்போ இவன் ஒரு வார்த்தை கூட நான் தான் குத்தி கொண்டுன்னு சொல்லலை, சேர்ந்து சரியா அப்படி போய்கிட்டே இருக்கார். போனோன்னே எல்லாரும் யோசித்தான், யார் கொண்டுட்டுன்னு தெரியுமா? வசனத்தில் அங்கே இருக்குது. தாவீது ராஜா தான். கடைசி வசனம், கடைசி பகுதி பார்த்துங்க, என்ன போட்டிருக்குன்னு.
அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றார். சொல்லிட்டேன். அதுக்கு முதல்ல இருக்குது எப்படின்னா, ராஜா என்ன தெரியுமா செய்வார், அவன் ஒன்றுமே தெரியாது, எல்லாரும் நினச்சிட்டாங்க என்ன தெரியுமா, இவன் தான் கொன்னுட்டான், ராஜா தான் கொன்னுட்டான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கடைசியில் தான் எல்லாருக்கும் விளங்குச்சு, ஓஹோ ராஜா கொலை செய்யலை. அப்புறம் ராஜா சொன்னான், இதை செஞ்சவனுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார்ட்டு பேசாமல் இருந்துட்டான். அப்புறம்தான் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினாரு. வெளிப்படுத்தும் போது எப்படி நடந்ததுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இல்லை 1 ராஜாக்களுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவாப்பை சாலமோன்கிட்ட ஒப்பு கொடுக்குறான். எப்படின்னா, இப்படி தான் செஞ்சான். என்னென்னா, சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் இரத்தத்தை தன் அறையிலே வடிய விட்டவன் பாதரட்சி அதனால நினச்சான். அப்படி தானே? எப்படி போட்டிருக்கு, அவன் அவர்களை கொண்டு சமாதான காலத்தில் யுத்தத்தின் இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறைகளிலும் கச்சைகளிலும் தன் கால்களிலும் இருக்கிற பாதரட்சிகளிலும் வடிய விட்டான். ராஜா விஷயம் விளங்குனதுக்கு பிறகு சொல்கிறான், சாலமோனே இவன் தாப்பா அப்பனேரை கொன்னது எனக்கு பிறகுதாப்பா தெரிஞ்சு, நீ அவனுக்கு என்ன செய்யணுமோ செய், அவன் நரைமறை முடி மட்டும் என்ன செய்யக்கூடாது, சமாதானத்தோட பூமியில் இறங்கக்கூடாது. இப்போ இவன் யோசிச்சுட்டே இருந்தான். இப்போ இதை கேள்விப்பட்டோன்னா அதுக்கிடையில் அவன் பல ட்ரையல் அதோனியெல்லாம் வச்சு எல்லாம் செய்யணும் பார்த்து ஒன்றும் சரி வரல. இப்போ ஓடி போயிட்டான். எங்கே போயிட்டான்னு சொன்னால், அங்கே போய் அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற அந்த கொம்பை பிடிச்சிக்கிட்டான் பாருங்க. அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போனால் என்ன செய்ய முடியாது, யாரையும் தொட முடியாது. இவன் போய் பிடிச்சிக்கிட்டான். ராஜா கூப்பிட்டான், பெனாயா இங்கே வா, நீ போய் அவனை வெளியில் கூப்பிட்டு அவனை கொன்று அப்படின்னு போய் சொல்கிறான். எவா வெளியில் வாங்க. நான் வரமாட்டேன். ராஜா சொல்லிட்டாப்பா வாப்பா, நான் வரமாட்டேன், இங்கே தான் சாவேன் அப்படின்னு, இங்கே தான் சாவேன் அப்படின்னு சொன்னான். ராஜா சொன்னார், பெனாயா அவன் வந்து ராஜாட்ட சொன்னான், இப்படி தான் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு முடிச்சிரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 31ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ அவனை செய்து கொன்று அடக்கம் பண்ணு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சில நேரங்களில் மனிதர்களால் வருகிற காரியங்கள் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம், என்னமும் செய்யலாம். ஆனால் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன் வேலைத்தலத்தில் உனக்கு விரோதமாக, உன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு விரோதமாக, அல்லது போனால் இலங்கையில் இருக்க உன் குடும்பத்துக்கு விரோதமாக, அல்லது போனால் ஏதோ ஒரு விதத்தில் பலவிதமாக பிசாசு ரகசியமான காரியங்கள் உன்னை நட்போடு கூட சேர்ந்து செய்கிறது போல இருந்தாலும் கூட யாருமே பார்க்கலன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். கர்த்தர் காரியங்களை செய்வார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தால் அடுத்தது எப்படின்னா, மனிதர்களால் வர்ற துன்பம் எப்படி அந்த துன்பம் வருதுன்னா, கலாத்தியருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க வேகமாக. ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமை ஆனவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் போதும். என்ன போட்டிருக்கு? மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது இந்த சாராளுக்கு தேவையில்லாத வேலை, பேசாமல் ஏதோ இருந்தவன் கண்ணை மூடிட்டு போவன் இல்லாமல் வீட்டில் இருக்காளே இவ அப்படின்னா சரின்ட்டு பிள்ளை பிறந்துருச்சு. யார்? இஸ்மவேல் பிறந்துட்டான். இஸ்மவேல் பிறந்த உடனே கர்த்தர் சொன்னார், நான் வாக்கு பண்ணினேனே அந்த தேசத்தில் இருந்து சுதந்திரமாக வருவாங்கன்னு, அது இந்த சந்ததி கிடையாதப்பா, அது ஈசாக்கு அப்படின்னு சொல்கிறார். சொன்னார் தானே வேதத்தில் சொன்னாரா? இப்போ என்ன நடக்குது? இப்போ துன்பப்படுத்துகிறார்கள். எப்படி அந்த துன்பம் வருதுன்னா, நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆதியாகமம். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. ஆகார் பெற்ற குமாரன் யார பரியாசம் பண்றான்? ஈசாக்க பரியாசம் பண்றான். எங்க அம்மா எப்படி தெரியுமா?
அவ வயசு என்ன தெரியுமா? உங்க அம்மா அவர் பாட்டி மாதிரி இருக்காடா. எங்க இருந்து வந்தான்னு தெரியல. கிண்டல், பரியாசம். நான் பரியாசம் பண்ணதுக்கு அவனை குத்தம் சொல்லி வேலை இல்லை. எங்க தொடர் இருக்குன்னு தானே பார்க்கணும். எங்க நீங்க பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஒரு முறை வாசிங்க. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். பரியாசம் எங்க தொடங்குச்சு? அங்கேயே தொடங்கிடுச்சு. எப்படி? கர்ப்பமானோன்னு சாராயை பார்க்கிறா. ஏன் நீங்கள் இன்னும் இந்த வீட்டிலே இருக்கிறீங்க? இப்போ அவர் அன்பெல்லாம் என் மேலே தான், உங்களுக்கு அன்பே இல்லை. கிண்டல் அடிக்கிறா, பரியாசம் பண்ணுறா. பெத்ததும் பரியாசம் பண்ணுது, பெற போகிறதும் பரியாசம் பண்ணுது. ரெண்டும் பரியாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, சபைக்குள்ள நீ பரியாசம் பண்ணாமல் இருக்கலாம். உன் சகோதரன் பார்த்து பரியாசம் பண்ணாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு, நீ வேலை செய்கிற இடத்துல ஒருவன் ஏதோ ஒரு காரியத்தில் அல்லது யாரோ ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு 4 பேரோட சேர்ந்து நீ உட்கார்ந்து 5வது ஆளாக சேர்ந்து பரியாசம் பண்ணுனா நினச்சிக்க, நீயும் இஸ்மவேலை போலவோ அல்லது போனால் எப்படி என்று சொன்னால் ஒரு பெலிஸ்தியனை போலவோ அல்லது ஒரு ஏரோதை போலவோ இருக்கிறாய் என்று சொல்லுகிறேன். பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடித்து பரியாசம் பண்ணினார்கள். ஏரோது இயேசு கிறிஸ்துவை வைத்து பரியாசம் பண்ணினான். சிலருடைய இயலாமை, பலவீனம் இவைகளை பார்த்து பரியாசம் பண்ணுகிறது என்பது தேவ பிள்ளைகளுக்கு லபியாகாது என்று சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டு வேலை செய்கிற இடமோ அல்லது போல வேற எந்த இடத்துல எந்த மனுஷனையும் கீழாக நினைத்து பரியாசம் பண்ணுகிறது எக்காரணத்தை கொண்டும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்க முடியாது. அதை ஒரு நாள் செய்யக்கூடாது. 4 பேர் நம்ம கூப்பிடுவான், 4 பேர் உட்கார்ந்து பேசுவான், பரியாசம் பண்ணுவோம், வா பரியாசம் பண்ணுவோம், சேர்ந்து ஹஹான்னு போட்டீங்களா, கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் பார்க்கிறாரு. பரியாசம் தேவ பிள்ளைகளுக்கு சரியில்லை. பரியாசம் என்று சொல்லுகிறது எதுக்கு தெரியுமா சமம்? நீதிமொழிகள் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி தெரியுமா? திராட்சரசம் பரியாசம் பண்ணும், குடிச்சதுக்கு சமம். சிலர் இருக்கிறாங்க, சிலருக்கு சரீரத்தில் ஒரு மாதிரி அப்படியா பரியாசம் பண்ணாதீங்க. தேவ பிள்ளைகள் பண்ணாதீங்க, கவலைப்படணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நான் தேவ சமூகத்தில் சொல்றேன். நான் வெளியில யாரையாவது பார்த்து ஏதாவது அங்கவீனமுற்றவர்களை பார்க்கும் பொழுது நான் ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, என்னையும் என் பிள்ளைகளையும் நீர் இந்த நிலைமையில வைக்கலையே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று தான் சொல்லுவேன். சில நேரங்களில் சிலருடைய நிலைகள் மாறி போனோன்னு நான் அந்த நேரம் சொல்லுவேன், ஆண்டவரே இவனுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரேன்னு. அவன் யார் எவர் என்னன்னு எனக்கு தெரியாது. என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லல, தேவ பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன். நாம் பரியாசம் பண்ணுகிறதுக்காக அழைக்கப்படலை. நாம் ஏரோதுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அல்லது போனால் பெலிஸ்தியனோடு சேர்ந்தவர்கள் அல்ல, அல்லது போனால் சிம்சோனுக்கு ஈசாக்கு விரோதமாக எழுந்த ஒரு இஸ்ரவேல் சந்ததியில் பிறந்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் சந்ததியிலே வந்தவர்கள். நம்முடைய எண்ணங்கள், தோற்றங்கள், பார்வைகள், பேச்சுகள் எல்லாமே கிறிஸ்துவை போல மாறணும். தேவன் அப்பதான் நம்மளை மகிழ்ச்சியாக்குவார். நாம எதுலையோ போயிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும், பரியாசம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கோ பரியாசத்துக்கு பரியாசத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நேற்று நம்ம அதான் பார்த்தோம். எப்படி தெரியுமா? கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க. ஆவியின்படி பிழைத்திருந்தால், நாங்கள் நேற்று பார்த்தோம், ஆவியின்படி பிறக்கிறது மாம்சத்தின்படி பிறக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆவியின்படி பிறந்தவர்கள், கிறிஸ்துவினாலே பிறக்கப்பட்டவர்கள் நாம் எப்படின்னா ஆவியின்படியே நடக்க கடவோம். தேவனுடைய அன்பை உணர்ந்து நடக்கணும். என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், என் குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறார். அவங்களை மேன்மைப்படுத்தலையே, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு ஆமானுக்கு மொர்தெகாய்
மொர்தெகாய்க்கு ஒரு ஆமான், 2 பேர் இருக்கிறாங்க. ஆமான் அவனுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். நான் நினைக்கிறேன் போகிற நேரம் வர்ற எல்லாம் முறைச்சி பார்த்துட்டு போயிருப்பான். உனக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். வீட்டில் போயெல்லாம் உட்காந்து அவனுக்கு செய்ய போகிறது பரியாசம் பண்ணியிருப்பான். நடந்தது என்ன நமக்கு தெரியும். எனவே தேவ பிள்ளைகள் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் வெளியில் நீங்கள் பரியாசம் பண்ணவே வேணாம். வேலை செய்கிற இடத்துல யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவங்களோட சேரவும் வேணாம். நம்ம எல்லாரோடைய அதுக்காக மூணுகிட்டு இருக்க சொல்லலை, சிரிக்காமல் இருக்க சொல்லலை, பேசாமல் இருக்க சொல்ல. நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளணும். ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சில நேரங்களில் உங்களுக்கு துன்பம், வேதனை, காரியங்களை செய்யலாம். யார் எங்களுக்காக இருக்கிறா? யாரால எங்களுக்கு எந்த நன்மை வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சவுல் என்பகிறவன் கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினான், கர்த்தருடைய சபையை பாழாக்கினான். அப்படித்தானே வேதத்தில் இருக்கு. கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். அப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், நிருபங்களை எழுதி கொடுக்குறது, கொள்ளுங்க நாங்கள் பக்கத்திலே இருக்கிறோம். ஸ்தேவானை கொல்லும் பொழுது அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் இவன் பாதத்தருகே இருக்கிறது. ஜனங்கள் தான் செய்கிறாங்க. அப்போ அவனுக்குன்னு ஒரு கூட்டம் எதுக்குமே சேர்க்கலாமே. ஆனால் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், சபைகள் பாழாக்கப்படுகிறது. அந்த நேரம் கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க? ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நோக்கித்தானே ஐயா இந்த மேலான இதுக்கு வந்தோம். ஆண்டவரே இயேசுவே எங்களை ரட்சித்த நோக்கம் எதுக்காக ஆண்டவரே? பேதுரு சிறையிலே இருக்கும்போது விசுவாசிகள் கூடி என்ன செய்தார்கள் என்றால் ஜெபித்தார்கள். ஜெபமானது சிறைச்சாலையை அசைத்தது, கதவுகளை திறந்தது. ஜெபத்தின் வல்லமை அறிந்த இவர்களும் கூட அதே காரியத்தை தான் ஆதி திருச்சபையில் செய்திருப்பாங்க. இன்னைக்கு ஜெபன்னா இல்லை, ஜெபன்னா கஷ்டம். ஆனா ஆதி திருச்சபை ஜெபத்தில் மட்டும்தான் உறுதியா இருந்தது. ஜெபந்தான் முக்கியங்க. இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தார், உபவாசம் பண்ணி ஜெபித்தார், தனியா ஜெபித்தார், கூடி ஜெபித்தார். எல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபஜீவியம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. மகிழ்ச்சி ஆகணுமா? ஜெபஜீவியம் எப்படின்னு பாருங்க. என்ன நடக்குது? ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணினா கர்த்தர் அசைக்கப்படுகிற ஒரு நேரம். ஆண்டவரே ஆண்டவரே கத்து. நீங்க பாத்தீங்க, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவர்கள் கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணினார்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியம் நடக்கலாம்? நாம் எதிர்த்து போறதுக்கு நமக்கு பலம் இல்லாம இருக்கலாம். ஆனா நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 9:4-5. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்னது? ஆண்டவர் எங்க துன்பப்படுத்தினா? அவனா சிலுவையில் அறைஞ்சா? இல்ல. தேவ ஜனங்கள் துன்பப்படும் பொழுது அவர் கண்ணோக்கி பார்த்து என்ன சொல்றாரு? சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீங்க யார் உங்களை துன்பப்படுத்துறதுக்கு? சவுலே நீ என்ன துன்பப்படுத்துற. உனக்கு ஒரு காரியம் சொல்றேன், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நீ துன்பப்படுத்துறது யாருன்னா இயேசுவை துன்பப்படுத்துற. தேவ பிள்ளையே நீ கலங்காத, நீ வியாகுலப்படாத. எனக்கு இந்த துன்பங்கள் என்னை பற்றி இப்படியெல்லாம் இருக்குன்னு கவலைப்படாத.
உனக்கல்ல, உன்னை அழைத்தவருக்குத்தான் அந்த துன்பம். அழைத்தவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அழைத்தவர் கிரியை செய்வார். சகரியாவுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னாக்கோ, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உன்னை பத்தி, உன் குடும்பத்தை பத்தி அவதூறு பேசிக்கிட்டே அலையட்டும், சபையை பத்தி பேசிக்கிட்டே அலையட்டும், துர்ச்செய்தி பரவிட்டே போட்டும், கவலைப்படாத. நான் இந்த 3 கிழமைக்கு மேலே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னது போது அதில் ஒரு சகோதரன் போயிட்டு ஜெபம் பண்ணாராம். எனக்கு அந்த 2 பேர்கிட்ட காரியங்கள் சொன்னாங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நீங்கள் சொன்னதையே வெளிப்படுத்தினார் அப்படின்னாரு. இன்றைக்கும் தேவன் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் அற்புதராக இருக்கிறார். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் தேவரீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். வசனத்தை கொண்டு உயிர்ப்பித்த கர்த்தர் சொல்லு, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளையை, சபையை கர்த்தர் நெகிழ விடாதிருப்பார் என்று சொல்லு. இப்படி சொல்ல தெரியுமா? நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஒப்பாக தேவரீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. நாங்கள் சிறுமைப்பட்டு துன்பப்பட்டது போதும் ஆண்டவரே. பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற பரிசுத்தவான்கள் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறதை வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் பார்க்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கரத்தின் கிரியை அது சீக்கிரத்தில் நடக்கும் என்று சொல்லுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். தேவன் கொடுக்கிற உயர்வுகளை பார்ப்போம், தேவன் செய்கிற உன்னதமான காரியங்களை பார்ப்போம். உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில, சபையிலே தேவன் திட்டமிட்டதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. அது நிறைவேறியே ஆகும் என்று சொல்லுகிறேன். அதை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியால் முடியும் என்றால் தேவன் இல்லை என்று சொல்லுகிறேன். என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களில் இருக்கிறேன் என்று சொன்னவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் இந்த மாலைவேளை நம்முடைய சபையிலும் உலாவுகிறார் என்று சொல்லுகிறேன். விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இன்றைக்கு உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனமா இருக்கலாம், அல்லது போனால் உன்னுடைய தேவையா இருக்கலாம், இடரா இருக்கலாம், இன்னல்களா இருக்கலாம், அண்ணலா இருக்கலாம். ஏதா இருந்தாலும், அல்லல்கள் வந்தாலும் அஞ்சிடேன் ஆண்டவரே, தொல்லைகள் வந்தாலும் அஞ்சிடேன் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்காய் யாவையும் செய்து முடிப்பீர். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து 2 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே கர்த்தருடைய பந்தி கேட்போமா? தேவ பிள்ளையே, நல்ல தீர்மானம் பண்ணிக்க.